அன்தேன்ட்டு வேற எதுவுமே இல்ல. என்கிட்ட இதுதான் இருக்கு. என்ன பாதாம் பருப்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு பச்சை பருப்பு. எனக்கு பச்சரிசி மாவு தான் இருக்கு. வேற எந்த மாவுமே கிடையாது. ஏலக்காய் இருக்கு. வேற என்ன வேணும்? ஒரு டிஃபனே ரெடி பண்ணலாம் வாங்க சூப்பரா. சரி என்கிட்ட இருக்க பாதாம் பருப்ப நல்லா வறுத்து கொட்டிக்கிறேன். பொட்டுக்கல்ல, மல்லாட்ட பருப்பு, கொஞ்சோண்டு பச்சை பருப்பு, அதுக்கப்புறம் உளுந்து. உளுந்து கூட போடலாம். ரொம்ப சத்து தான். எல்லாமே நம்பளோட இஷ்டம் தான். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில அரைச்சிக்கிறேன். பச்சை மாவு இருக்குல்ல, அத நல்லா ஆவி காட்டி எடுத்துட்டு வந்துட்டு சுடு தண்ணி ஊத்தி திரும்பவுமே இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன். ஒரு உருண்டை எடுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்தா சூப்பரா இருக்கும். ஸோ இத நல்லா புடிச்சுட்டா அதுக்குள்ள திரும்பவும் நல்லா ஒரு அப்பளம் மாரி சின்னதா தட்டி அது உள்ள அந்த மாவு வச்சு இட்லி குண்டால வச்சு ஆவி கட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டா இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. இதுல நானு சுகர் இல்லாத நம்ம வந்து கருப்பட்டி போட்டு செஞ்சு எங்க வீட்டுக்காருக்கு குடுத்தேன். இது எங்க பாட்டிக்கு. நல்லா அழகா செஞ்சு கைப்புண்டை. அதாவது நம்ம செஞ்ச தீனியெல்லாம் எல்லாம் அரிசியில மாவு போட்டு நல்லா உருண்டை புடிச்சு, கை உருண்டை புடிச்சு செஞ்சா சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தியா